கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, என்று பாஸ்கு காலத்தில் 3ஆம் வாரத்திலே நாங்கள் திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலேயும் இறை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தொடர்ந்து நாங்கள் திருப்பணி நூல்கள் மற்றும் நற்செய்தி, யோவானுடைய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட நற்செய்தியிலிருந்தும் தியானிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே சேவன் என்ற நபர் இறைவனுடைய அருண் செயல்களை மக்களிடத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது தொழுகை கூட்டத்திலே இருந்த சிரேன், அலெக்சாண்ட்ரியா, ஆசியா போன்ற நகரங்களிலிருந்த தொழுகை கூட்ட தலைவர்கள் அவருக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். அவருக்கு எதிராக செயற்படுகின்ற முயல்கின்ற பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், தூய ஆவியின் நிமித்தம் செயற்பட்ட ஸ்தேவான் முனிவருடைய வாழ்க்கையை அவர்களுக்கு முறியடித்து செல்ல முடியாத காரணமேனால் மக்களிடத்திலே பலவிதமான கருத்துக்களை வெளியிடுவதன் ஊடாக அவர்களை தூண்டி விடுகிறார்கள் இவருக்கு எதிராக. அப்படியானால் அவர்கள் தொடர்ந்தவாறு செய்கின்ற பொழுதிலும் இறைவனுடைய அருண் செயல்களை, உயிர்ப்பின் அருண் செயல்களை அவர் தொடர்ந்து மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றார். காரணம், அவருக்கு தெரியும், வாழ்க்கையிலே முக்கியமானது தன்னுடைய ஆன்மீகத்தை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பதனை. இதனை நாங்கள் இன்று நாளில் நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவருந்தியை தியானித்த அல்லது அதனை பார்த்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தினர் இன்றைய நாளிலும் அதே கடல் ஓரத்துக்கு சென்று இயேசுனுடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே கப்பல் அந்த இடத்திலே காணப்பட்டது காரணமாக எவ்வாறு இயேசு இந்த இடத்திலிருந்து செல்ல போகின்றார், அவரை எவ்வாறு இன்றைய நாளிலும் மக்களுக்கு உணவளிக்க போகின்றார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அவர்கள் மீண்டும் இயேசுவை சந்தித்த பொழுது இயேசு சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, நீங்கள் முன்தினம் செய்த இந்த 5000 பேருக்கு கொடுத்த உணவை பற்றி மாத்திரமே தியானித்தவர்களாக இன்று நாளிலே வந்திருக்கின்றீர்கள். அந்த புதுமை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை, மாறாக நீங்கள் உணவை இன்று நாளிலும் நீங்கள் தேடி வந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் அழிகின்ற உணவிற்காக நீங்கள் பாடுபடுகின்ற நீங்கள் அழியாத உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்படியானால் இறைவனால் அனுப்பப்பட்ட அவருடைய மகனை நீங்கள் நம்புவதன் மூலம் நீங்கள் அழியாத உணவை பெற்றுக் கொள்கின்றீர்கள் என்று. எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இவ்வாறு அழிந்து போகின்றவற்றை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நாங்களும் முயற்சி செய்கின்றோமே ஒழிய அழியாத உணவினை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்யாமல் நாங்கள் வாழ்கின்றோம். அப்படியானால் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிந்திக்கின்றோம், நாங்கள் தியானித்து பார்க்கின்றோம். இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றவர்கள் எவராக இருக்கலாம், உருவானவர்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம், அதே போன்று திருமுழுக்கினால் முழுமையடைந்த ஒரு நபராக இருக்கலாம். அந்த நபருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நாங்கள் தியானிக்க அவசியமில்லை. மாறாக இறைவனோடு அவர்கள் ஒரு நல்ல ஒரு தொடர்பினை, அழியாத உணவிற்காக பாடுபடுகின்ற வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள் மூலம் உடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறதா, உடைய வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறதா, அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வாறு தியானித்து வாழ்கின்றோம், நாங்கள் தாழ்ச்சி அடைந்து வாழ்கின்றோம். ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கை இருந்தது, வாழ்க்கையிலே காணப்பட்டது. புனித பவுலுடைய அடியாருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இறைவனை கண்டவுடன் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக, இறைவனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவுடன் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடைந்தது. அப்படியானால் நீங்களும் நானும் அவ்வாறு நாங்கள் நபர்களை பற்றி சிந்திப்பதை விட அந்த நபர்களினூடாக வருகின்ற தூயாவியின் வார்த்தை உடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் புனிதமாக்க வேண்டும். அப்படி நாங்கள் மாறுகின்ற பொழுது இயேசு எங்களை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில புதுமைகளை செய்தவராக இருக்கின்றார். வரப்பிரசாதங்களை வேண்டிய நாளிலே நாங்கள் மன்றாடுவோம்.